கூட்டங்கள்லாம் கஜேந்திரனை காப்பாத்துறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணுது. ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அதால ஒண்ணும் பண்ண முடியல. முதலை யானைய தண்ணியில இழுக்குது. யானை முதலைய பூமியில இழுக்குது. இப்படி 2 பேருமா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை 1000 வருஷமா நடக்குது. அப்பதான் அந்த யானைக்கு தன்னுடைய முன்ஜென்ம இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அது என்ன பண்ணுது, நம்மால காப்பாத்திக்க முடியாது, பகவான் தான் நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு பகவான ஸ்துதி பண்ணுது. அப்ப அந்த குளத்துல ஒரு தாமரை பூத்து இருக்கு. அதை பார்த்த உடனே அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பூவை எடுத்து ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுது. அது ஆதி மூலமே அந்த கூப்பிட்ட வார்த்தை வைகுண்டத்துல இருக்கிற விஷ்ணுவுக்கு கேட்டு உடனே தன்னுடைய பக்தனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர்றார். அது கருடன் மேல வந்தா கூட நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கருடனை தூக்கி தன் தோல் மேல போட்டுக்கிட்டு வேகமா பூமிக்கு இறங்குறார். ஒரு தன்னுடைய சக்கராயுதத்தினால முதலைய வதம் செய்து வதம் செய்யறார். அதனால அது தன்னுடைய சாவு விமோச்சனம் ஆகி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் யானை கையில இருந்த மலரை வாங்கிட்டு யானைக்கும் நற்கதி கொடுக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம பக்தியில ஆணவம் இருக்கக்கூடாது, நல்ல முறையில பக்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அடுத்தது வந்தனம்ன்ற பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? அடியேன் அடியேன் ராதே ராதே. நவவித பக்திகளில் அடியேன் வந்தன பக்தியை பற்றி பகிர்ந்து கொள்ள போறேன். கிருஷ்ணரோட மகிமைக்கு முன்னாடி நம்மளோட அகங்காரம் கரைஞ்சு காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்தூருகி நமஸ்காரமா வெளிப்படுவதே வந்தன பக்தி ஆகும். பாகவதத்துல பிரம்ம மோகன லீலையில பிரம்மா என்ன பண்றாருன்னா, கோப சிறுவர்களையும் கண்ணுக்குட்டியையும் மறைச்சு வச்சு கிருஷ்ணரை சோதிக்கிறாரு. சோதிச்சதுக்கு அப்புறம் தான் தவற உணர்ந்து, நான் தான் படைச்சேன் அப்படின்னா என்னை படைச்சவரே நீங்க தானே அப்படின்ற அந்த இடத்துல அகங்காரம் கரைஞ்சு அறிவு உச்சத்தை அடையுது. அந்த இடத்துல வந்தனமாகுது. அடுத்ததா காளிய நர்த்தனம். காளிய நர்த்தனத்துல நாகபத்தினிகள் என்ன பண்றாங்களா, எங்களோட பதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கிருஷ்ணர்கிட்ட காளியனும் பிரார்த்தனை பண்ண பகவான் அவர்களோட வந்தனத்தை ஏற்று தண்டனையிலும் கருணை கண்ட பார்வை அந்த இடத்துல வந்தனமாக மாறுது. அடுத்ததாக கோவர்த்தன லீலையில இந்திரன் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணரோட யோக சக்தியை உணர்ந்து பெரிதும் வியப்புற்று தான் செருக்கு அடங்கி மேகங்களை திரும்ப பெறான். அந்த இடத்துல அகங்காரம் உடைந்த இடத்துல வந்தன பக்தி ஆகிறது. அடுத்து வந்தனத்தின் உச்சக்கட்டம் யாருன்னா அக்ரூரர் யாருன்னா, கம்சனோட அவையில அமைச்சரா இருக்கான். கம்சன் எத்தனையோ யுக்திகள் பண்ணியே கிருஷ்ணரை வதம் பண்ணணும் அப்படின்னா முடியல. கம்சன் பயத்திலேயே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பயத்துல பக்தி பண்றான். ஆனா அக்ரூரர் எந்த நேரமும் பிரேமையினால கிருஷ்ணரையே நினைச்சு கொண்டு பக்தி பண்றாரு. இந்த நேரத்துல கம்சன் கடைசியா ஒரு யுக்தி பண்ணி கிருஷ்ணரை வதம் பண்ணணும், கிருஷ்ணரை தனுர் யாகத்துக்கு அழைக்கிறது போல அழைச்சிட்டு வாங்க, நாம குவளையாபீடுன்ற யானையை வச்சு வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அக்ரூரருக்கு அழைத்து வா அப்படின்ற அந்த செய்தி தான் கேட்டுச்சு. கேட்டோன்னா அவர் என்ன நினைக்கிறார், நமக்கு கிருஷ்ண தர்சனம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியிலேயே பிருந்தாவனத்துக்கு பயணப்படுறாரு. வழி எல்லாம் போகும்போதே சிந்தனை பண்ணிக்கிட்டே போறாரு. நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ, என்ன தவம் தான் செய்தேனோ, தகுதியுள்ள சான்றவர்களுக்குத்தான் தானம் கொடுத்தேனோ, இன்னைக்கு நான் கிருஷ்ணரை காண போறேனே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே கிருஷ்ணரை பிருந்தாவனத்துக்கு போயிறாரு. அங்க பகவானோட சங்கு சக்கர ரேகைகள் இந்த பாதச்சூடல பார்த்தோன்னே மகிழ்ச்சி அவருக்கு அப்படியே மகிழ்ச்சி பொங்க உடல் புல்லரிக்க கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர் மல்க கலங்கிய பார்வையோட ரதத்துல இருந்து அப்படி குதிச்சு அவரோட பாத சுவடுகள்ல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அந்த பாத சுவடுகளையே தொடர்ந்து போறாரு. அந்த பாத சுவடுகள் எங்க போகுதுன்னா கிருஷ்ணனோட கிரகத்துக்கே அழைச்சிட்டு போயிருது. அங்க கிருஷ்ணரையும் பலராமனையும் கண்ட அக்ரூரர் அவர்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கள்ட்ட நான் நந்தகோபுரத்தையும் கம்சனோட செய்தியை சொல்றாரு. நந்தகோபர் என்ன பண்றாருன்னா தனுர் யாகத்துக்காக பயணத்துக்கு தயாராகிறார். அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமனையும் தேர்ல அழைச்சிட்டு மதுரா நோக்கி பயணம் பண்றாரு. அப்படி பயணம் பண்ணும்போது வழியில யமுனா நதிக்கரையில கிருஷ்ணருக்கு தர்சனம் கிடைக்குது. கிருஷ்ணரோட தர்சனம் கிடைக்குது. அந்த தர்சனத்தோட மகிழ்ச்சியிலேயே
மதுராவை அடைகிறார். மதுராவை அடைஞ்சு நமஸ்தே வாசுதேவாய சர்வபூதச்சயாய ச ரிஷிகேச நமஸ்துப்யம் பிரபன்னம் பாகி மாம் பிரபோ அப்படின்னு சொல்லி, என்னோட இந்திரியங்களுக்கு தலைவனான சர்வேஸ்வரா தங்களுக்கு வணக்கம், பிரபுவே தங்களையே சரணடைந்தேன், என்னை காத்தல்வாயாக அப்படின்னு சொல்லி வந்தனம் பண்றாரு. நாமும் வந்தன பக்தி பண்ணி கிருஷ்ணரோட அருளை பெறுவோம். அடுத்ததா தாசிய பக்தியை பற்றி பேசலாம். நமஸ்காரம். அடுத்ததாக வருது தாசிய பக்தி. தாசிய பக்தி நவவித பக்தியில 7வது பக்தி. பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா எல்லா பக்தியிலயும் ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷன் மாதிரி அட்டாச்சா இருக்கும். இந்த தாசிய பக்தியில ப்ரிடாமினண்டா என்ன ஃபீலிங்னா, அதாவது அங்க ஒரு எஜமான் இருப்பா, நம்ம ஒரு தாசர். அதாவது அந்த எஜமான் பகவான். அந்த பகவானுக்கு வேண்டி நம்ம எந்த வேலை வேணும்னா பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். அதுக்கு தாசிய பக்தி பண்றதுக்கு மினிமம் 4 குவாலிஃபிகேஷன்ஸ் வேண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஒரு சுயநிலவே இருக்கக்கூடாது. அதாவது செல்ஃபிஷ் டிசையர் கண்டிப்பா கூடாது. எஜமான் என்ன சொல்றாலும் அது நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது பண்ணற டைம்ல பணிவா பண்ண ஆகணும். அதாவது ஹம்பிளா நம்ம பண்ணணும். அப்புறம் நான் தான் இது பண்றேன், நான் தான் பகவானுக்கு பண்றேன்னு நினைச்சுட்டு அந்த அகங்காரம், ஈகோ ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை பண்ண போவோம்னா, இந்த வேலை தான் எனக்கு பிடிக்கும், அந்த வேலை தான் பிடிக்காது, அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடாது. சோ எந்த வேலை பண்ணாலுமே அது எஜமானுக்கு வேண்டி நான் பண்ணுறேன் அந்த ஒரு ஆட்டிடியூடோட பண்ணா அது தாசிய பக்தி ஆயிடும். இந்த தாசிய பக்தியில மெயினா என்னதுன்னா பிரேமை, அதாவது அனன்ய பக்தி. நம்ம குருஜி எப்பவுமே சொல்லுவோம், அனன்ய பக்தி இருந்தா தான் பகவான் கிட்ட போய் சேர முடியும். சோ அந்த பக்தி பண்றதுதான் தாசிய பக்தி. நம்ம பாகவதத்துல இருந்து எக்ஸாம்பிள் பார்த்தான தாருகன் ஸ்ரீகிருஷ்ணரோடு தேராளி. அவர் தாருகன் கிருஷ்ணர் சொல்லறதுக்கு முன்னாலேயே, குதிரைகளை வரத்துக்கு முன்னாலேயே எல்லாம் குளிப்பாட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சு எல்லாமே அவர் பண்ணுவார். அட் த சேம் டைம் கிருஷ்ணர் மனசுல நினைச்சது கூட அவர் கரெக்டா பண்ணுவார். இது மாதிரி பண்ணறதுதான் எஜமானுக்கு விஸ்வஸ்தமா பண்ணறது தாருகனோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பாகவதத்துல. அப்புறம் குப்ஜா அவ விடியலைனா கூட ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிருஷ்ணர் மேல சந்தனம் பூச்சி அவருக்கு அது பண்ணி எல்லாம் இது மரியாதை கொடுத்தார். ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லை. அதுதான் நம்ம குப்ஜாவோடு பார்த்தோம். அப்புறம் உத்தவர், எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாருமே உத்தவரை பத்தி சொல்லியிருக்கா. உத்தவர் ஒரு பெரிய தாசிய பக்தர் கிருஷ்ணர் மேல. ராமாயணத்துல நம்ம பார்த்தோம்னா ஹனுமான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ராமாயண கதை தெரியும். எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ராமருக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே பண்றார். அதுவும் ஃபியர் இல்லாம, அதாவது பயப்படாம, எந்த சேலஞ்சஸ் நான் எஜமானுக்கு வேண்டி நான் என்ன வேணும்னா பண்ணேன், பகவான் விருப்பம், அவரோட விருப்பம் தான் என் லைஃபோட லட்சியம் அப்படி நினைச்சுட்டு பண்ணறது அவர் ஹனுமார் அப்படி பண்ணினார். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தாசிய பக்தி பண்ணினோம்னா நம்ம தாசனா இருந்தோம், பகவான் எஜமானா இருக்கார். ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன ஆகுறது தெரியுமா, அதாவது பகவானே நம்ம தாசன் ஆயிடுவான் நம்ம தாசிய பக்தி பண்ணினா. அது எப்படி நம்ம பார்க்கலாம். கேண்டோ நம்பர் 9ல பாகவதத்துல அம்பரீஷ சரிதம் இருக்கு. சாப்டர் 4 and 5ல அம்பரீஷர் எல்லாருக்குமே ஒரு பெரிய மகாராஜா. அவர் பரம பக்தர் விஷ்ணுவோடு. அவர் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் எடுப்பார். அப்புறம் துவாதசிக்கு ஆனால அவர் விரதம் பாரண பண்ணி விரதத்தை முடிச்சுடுவார். அப்படி ஒரு ஏகாதசிக்கு பண்ணி முடிச்சுட்டு துவாதசி யாரத்தே அவர் பாரண பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறதே அங்க துர்வாசா ரிஷி வந்தார். துர்வாசா ரிஷி சொன்னார், வந்த உடனே அந்த காலத்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதிதி தேவோ பவ, அதிதிக்கு வந்தான்னு அவங்களுக்கு எல்லாம் சௌகரியம் சல்காரம் எல்லாம் பண்ணி உட்காத்தி வச்சு சாப்பாடு போடலாம் சொல்லி அம்பரீஷர் கேட்டுக்கொள்ளறதே அவர் சொல்றார், நான் போய் நித்திய கர்மம் எல்லாம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறார். ரிஷியும் நித்திய கர்மம் பண்ண போறார். அப்படி இருக்கிறதே திருப்பி வரத்தே அதுக்கு முன்னாடி ராஜகுரு அம்பரீஷர்கிட்ட சொல்றார், டைம் ஆயிடுத்து பாரண பண்றதுக்கு, விரதம் ஃபாஸ்ட் நம்ம எண்டு பண்ண ஒரு டயத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு துளசி ஜலம் சுவாமியை நினைச்சுட்டு சேவிங்கோ சொல்றார். அப்ப அவளும் அம்பரீஷர் சுவாமியை பகவானை நினைச்சுட்டு துளசி தளம் சேவிச்சுட்டு இருக்கிறதே ரிஷி துர்வாசா ரிஷி அங்கிருந்து வந்துட்டார். துர்வாசா ரிஷி பார்த்தா, நான் வரத்துக்கு முன்னாலே நீ எல்லாம் பண்ணிட்டே கோபம் கொண்டார். கோபம் கொண்டு சபிக்க புறப்படுறதே அங்க இருந்து விஷ்ணுவோடு சுதர்சன சக்கரம் அவருக்கு தெரியாமையே வந்தது. ரிஷி அவர் துர்வாசா ரிஷி பின்னால அவருக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவர் என்ன பண்ணினார், என்ன சுதர்சனம் வந்தா எல்லாருக்குமே தெரியாது, கொல்லாம போகாது. ஓடி போய் அக்ரூரர் ஓடி போய் சுதர்சன சக்கரத்தை பார்த்து 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 அவர் ஃபர்ஸ்ட் கைலாசத்துக்கு போறார், சரணாகதி அடையறார். சிவன் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறா. விஷ்ணு லோகத்துக்கு எல்லா லோகத்துக்கும் போய் அப்புறம் விஷ்ணு லோகத்துக்கு போறா. விஷ்ணு சொல்றா, இது எனக்கே தெரியாம அகம் பக்த பராதீனக, அதாவது என்னோட பக்தர் அனன்ய பிரேமம் இருக்கிற பக்தருக்கு நான் தாசன், எனக்கு தெரியாமே அந்த சுதர்சனம் அவரை ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிடுத்தோம். அதனால நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் தாசன் ஆயிட்டேன், நீ போய் அம்பரீஷர்த்தையே போய் கேளுங்கிறார். அம்பரீஷர்த்தையே போய் ஓடி போய் ரிஷி க்ஷமாபணம் பண்ணத்தே அம்பரீஷருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஹம்பிளா பகவான வேண்டின்னு இருக்கிறதே சுதர்சனம் தானா விஷ்ணு கையில போச்சு. இதுதான் நம்ம அம்பரீஷ சரிதம் பார்த்தோம்.
இதுல நம்மளுக்கு என்ன புரியுறது? நம்ம வந்து பகவானுக்கு தாசனா நம்ம சேவை பண்ணோமா, பகவான் நம்மளுக்கு வந்து 100% ப்ரொடெக்ஷன் கொடுப்பா, அது கண்டிப்பா. அப்புறம் நம்மளோட மனமும் நிம்மதியாகி துயரமாயி நம்ம மோட்சத்துக்கு வேண்டி போகலாம். இதுதான் நம்ம வந்து அம்பரீஷ் சரிதத்துல இருந்து பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது இந்த பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பிராக்டிக்கலா நம்ம எப்படி தாசிய பக்தி பண்ணலாம் என்று பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு தொண்டு செய்ய போகிறோம் எங்கேயாவது, இல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கா, இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வீட்லயே நம்ம ஒரு வேலை பண்றோம். அப்படி இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும், நம்ம பகவான் நினைச்சுண்டு பகவானுக்கு வேண்டி சமர்ப்பணம் பண்ணிண்டு அனன்ய பிரேமமா பக்தியா பகவானுக்கு வேண்டி பண்ணணும். செல்ஃபிஷ் டிசைர் கண்டிப்பா இருக்கப்படாது தொண்டு பண்ணறதே. அட் த சேம் டைம் ஹம்பிளா ரொம்ப நிதானமா பண்ணணும். அப்புறம் வந்து நான் இந்த வேலை தான் பண்ணுவேன், எனக்கு இந்த வேலை ஏன் கொடுக்குறா அப்படிலாம் நினைக்காம எந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சதோ அது பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணா அது தாசிய பக்திக்கு ஏமாயிடும். தாசிய பக்தியானா நம்மளோட அது விளைவு என்னது, நம்ம மனம் தூயமாகும், நம்மள பகவான் 100% ப்ரொடெக்ஷனா அவர் வந்து நம்மளே காப்பாற்றுவார். இது தாசிய பக்தி. நம்ம எல்லாருமே தாசிய பக்தன் ஆவணம் வேண்டிந்தோ. அடுத்த பக்தி நம்ம பார்க்கலாமா? சக்கிய பக்தி. ராதே கிருஷ்ணா, நமஸ்காரங்கள். நவவித பக்தியில 8வது பக்தி வந்து சக்கியம். சக்கியம்னாக்க தோழமை, அதாவது கிருஷ்ணரை வந்து ஃப்ரெண்டா நினைச்சு பக்தி பண்றது. என்னை விட்டு கொடுக்காத நண்பன் எப்பொழுதும் என் பக்கத்தில், அவன் பெயர் ஸ்ரீகிருஷ்ணன் என எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கலாமா? ஐ லவ் யூ கிருஷ்ணான்னு சொல்லலாமா? நம்ம நண்பனாக கிருஷ்ணன் நினைத்தால் அந்யோன்யம், பிரேமை, மனம் விட்டு பழகலாம். சில சமயம் சீக்ரெட் எல்லாம் கூட கிருஷ்ணர் கிட்ட சொல்லலாம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பேர்த்த சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு நண்பன் உண்டு. அவர்களோட கிருஷ்ணனையும் சேர்த்துக் கொள்வாமா? தோள் கொடுப்பான் தோழன். தோழன் வந்து உயிர் கொடுத்து கூட காப்பான். கிருஷ்ணா நீ என் நண்பன்டான்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளலாம். பாகவதத்துல வந்து அந்த மாதிரி அதாவது சக்கிய பாவத்தோட இருந்தவாள்ல யார் யாருன்னா அர்ஜுனர், கோபர்கள், கோபியர்கள், உத்தவர் அண்ட் குச்சேலர். அர்ஜுனர் வந்து நரநாராயணர். அர்ஜுனர் பிளஸ் கிருஷ்ணர் தான் நரநாராயணர். மனிதன் பிளஸ் கடவுள். தவத்தின் பெருமையை வந்து உலகத்துக்கு எடுத்துரைக்கவும் உலகத்தை வந்து பரிபாலனை பண்றதுக்கும் நரநாராயணர் அவதாரம் எடுத்தார்கள். அர்ஜுனரும் கிருஷ்ணரும் சேர்ந்து பத்ரிநாத்ல வந்து இன்னுமே அவர்கள் உயிரோடு வசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அடுத்துதான் வந்து கோபியர்கள் அண்ட் கோப்பர்கள் வந்து வீட்டுல வந்து என்னன்னா வெண்ணைய திருடுமா, அவளோட விஷமங்கள்லாம் பண்ணுவான் நண்பனா. அடுத்தது கோபர்களோட எப்படி விளையாடுவான்னா, அவன் நண்பனாக மாடு மேய்க்கிறதுக்கு போடுவான், அவளோட விளையாடுவான், இந்த திருடுவான், திருடத்துக்கு வந்து ஹெல்ப்புவா நீ வான்னு சொல்லி கூப்பிடுவான், திருடினதை வந்து அவகிட்ட வந்து பகிர்ந்து கொடுப்பான். அது வந்து சாப்பிடலாம். மாடு மேய்க்க போறப்ப மத்தியான நேரத்துல அவன் எப்படி சாப்பிடுவானாமா, பிப்ரத் வேணும் ஜடரப்பட்ட யோகோ சிங்க வேத்ரே சகக்ஷே வாமி பாலோ மஷின கவலம் தத்பலான் அங்குலீஷு திஷன் மத்தியே ஸ்வபரி சுக்ருதோ ஹாசயன் நர்ம பிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷிதி புபுஜே எங்கபுக் பால கேளிகே. என்ன பண்ணுவானா, மாடு மேய்த்துட்டு இருக்கிறப்ப மத்தியான டைம்ல என்ன பண்ணுவானா, இடுப்புக்கும் உடைக்கும் நடுவுல புல்லாங்கோட சொருகின்றுவானா. இடது கட்சத்துல வந்து கொம்பு வாத்தியங்களையும் பிரம்பையும் பிடிச்சிட்டு இருப்பானாமா. இடது உள்ளங்கையில ஒரு தைசாத்தை போட்டுட்டு விரலுக்கு இடுக்கல் எல்லாம் ஊறுகாய வச்சுருவானா. வச்சுட்டு அந்த விரல்கள் எல்லாம் என்ன பண்ணுவானாமா, அந்த வடகம் இருக்கும்ல பொரிச்சது, அதெல்லாம் வச்சுட்டு தைசான ஒரு வாய் அந்த ஊறுகாயை நக்கிட்டு அந்த வடாத்தையும் கடிச்சுன்னு சாப்பிடுவான். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அதை நினைச்சாலே ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அப்ப அவன் நடுவுல உட்காந்துப்பான், நடுவுல நின்னுப்பானா கிருஷ்ணன். அதை சுத்தி வந்து கோப்பர்கள்லாம் சுற்றி வரிசையா உட்காருவாளாம். உட்கார்ந்தும் இவன் வந்து அவளெல்லாம் பரிகாசம் பண்ணி சந்தோஷப்படுத்தி சிரிச்சு பேசிட்டு அவ எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து உணவு சாப்பிடுவார்களாமா. அது மாதிரி கிருஷ்ணன் வந்து கோவர்தன மலையை கூட ஒரு சுண்டு விரலால ஒரு வாரம் தூக்கி கடும் மழையில இருந்து கோகுல மக்களை எல்லாம் காப்பாற்றினான். அதுவே வந்து ஒரு சத்தியபாவம் தானே. அடுத்தது உத்தவர் வந்து தோழன் தான், மந்திரி, ஆலோசகர். பட் ஆனா உத்தவரை கேட்காம வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அடி கூட நகர மாட்டாராம், ஒரு வேலை கூட பண்ண மாட்டாராம். உத்தவ கீதையை வந்து அவர் கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு வந்து உபதேசம் செய்தார். 11வது ஸ்கந்தத்துல வந்து உத்தவ கீதை வந்து பக்தி, ஞானம், வைராகியம் பத்தி சொல்லப்படுறது. அடுத்தது குச்சேலர் வந்து ஒரு பால்ய நண்பன். சாந்திபணி ஆசிரமத்துல வந்து கிருஷ்ணரோட ஒன்றா படிச்சா. இப்ப நடுவுல வந்து கான்டாக்ட் இல்ல, அவ 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா. நம்மளுமே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தானே. பட் ஆனா அவளை எப்பவுமே நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அதே மாதிரிதான் கிருஷ்ணரோட மனசுல வந்து பயங்கரமான இடம் பிடிச்சிட்டார் குச்சேலர். அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணன் வந்து துவாரகாக்கு வந்திருக்கான்னு சொன்னதும் அவன் வைஃபோட உந்துதல்னால இவர் என்ன பண்ணா, ஒரு பிடி அவனுடன் வந்து வைஃபோட அந்த பிடிஞ்ச சாரியில புதஞ்சுட்டு எடுத்துட்டு போற கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அங்க போனாக்கா அந்த சபையில வந்து பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்காலும் இவர் வந்து ஒரு ஏழை பிராமணனா.
அவர் போறாராமா. பார்த்தாக்கா இவருக்கு ஒரே பயமா, ஐயோ கிருஷ்ணருக்கு நம்ம எங்க அடையாளம் தெரிய போறது, பேசாம திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கிறாராம். அப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு டெலிபதி மாதிரி தெரிஞ்சு அங்க உள்ள இருந்து குடுகுடு குடுகுடு ஓடி வந்து அப்படியே குச்சேல ஆலிங்கனம் பண்ணிட்டு உள்ள கூட்டின்னு போய் லட்சுமி தேவியோட அவருக்கு வந்து பாத பூஜை பண்ணி அவருக்கு உபசரிப்பு பண்ணி மரியாதை பண்ணி விருந்தெல்லாம் கொடுத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பரிசாக கொடுத்தாராம். அப்ப நாமளுமே வந்து கிருஷ்ணரை வந்து ஃப்ரெண்டா நினைச்சு பக்தி செய்வோமா? நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஃபெவிகால் பாண்டிங் போட்டு அவரை உட்காந்து வச்சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா நீ என் நண்பன்டான்னு சொல்லலாமா? அடுத்ததான் வந்து ஆத்ம நிவேதனம் பற்றி அறிவோமா? ராதே ராதே. பக்தி 9 விதம். கடைசியாக இருப்பது ஆத்ம நிவேதனம். இது முழுமையான சுய சரணாகதியை குறிக்குது. பக்தி நிலை வெளிப்பாட்டின் கடைசி நிலையும் இதுதான். சகலமும் அவனே என்று பரபிரம்மத்திடம் ஐக்கியமாவது சரணாகத தத்துவம்னு சொல்றாங்க. ஆத்ம நிவேதனம்னா என்ன? தனது உடல், மனசு, ஆத்மா அனைத்தையும் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு எனது என்ற அகங்காரத்தை முழுமையாக துறக்கும் நிலையாகும். இந்த சரணாகதி நிலையின் முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? நான் என்ற அகங்காரம் அழிதல். அப்படின்னா இந்த உடலும் வாழ்க்கையும் என்னுடையது நினைக்காம எல்லாம் இறைவனுக்கே சொந்தம்னு உணர்வது. 2வதாக ஒரு பக்தன் தன்னை இறைவனின் ஒரு கருவியாக மட்டுமே என்றது. அப்படின்னா தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் கொடுக்கிறது அப்படியே ஏத்துக்கிறது. ஆத்ம நிவேதனம் என்பது பக்தியின் உச்சம். இதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பாகவதத்துல பார்க்கலாம். அற்புதமான எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா பலிமகா சக்கரவர்த்தியின் சரித்திரம் தான். இவனிடத்துல வாமன அவதாரத்துல வந்த விஷ்ணு 3 அடி மண்ணு கேட்டாரு. தன் குரு சுக்கராச்சாரியர் தடுத்தும் வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் மகாபலி தானம் கொடுப்பதாக சொன்ன வாக்கு மாறவில்லை. ஈரடியால் உலகை அளந்த பகவானுக்கு 3வது அடி வைக்க இடமில்லாத போது தன் தலையையே கொடுக்கிறான். தன்னிடம் இருந்த அத்தனையும் இழந்தாலும் தன்னை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்ததாலே அவனுக்கு சிரஞ்சீவி வரமும் கிடைச்சது, பகவானின் அருளையும் பெற்றான். சில நேரத்துல துவாரகாவிலையும் ருக்மிணி தேவியின் நடத்தையிலும் இந்த சரணாகதியை பார்க்கிறோம். ருக்மிணி தேவி செல்வத்தின் தேவியின் அவதாரமானவ. இவளுக்கு ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு திருமண கதை இருக்குதுங்க. அவளுடைய அண்ணன் தீய குணம் படைச்ச சிசுபாலனோட திருமணம் முடிக்கிறதுக்கு முடிவு செய்தான். அதே துவாரகையில வாழ்ந்த கிருஷ்ணன் மீது ருக்மிணி தேவிக்கு ஒரு காதல் இருந்தது. எப்படியாவது என் அண்ணன் பேசி வைத்த திருமணத்தை நடக்காமல் இருந்து நீங்க என்னை கடத்தி செல்லும் மாதிரி ஒரு குறிப்பு அனுப்பியிருந்தா. அந்த குறிப்புல அவளுடைய ஆத்மாவையே கிருஷ்ணனுக்கு சரணாகதி செய்திருப்பதாகவும் மனதளவுல உங்களை பதியாக நினைக்கிறேன்னு எழுதியிருந்தான். இதை பார்த்த கண்ணன் அவளை மணக்க முடிவு செய்து விரைந்து வந்து காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டான். கணவனுக்கு பணிவிடை செய்வதில் அதிக ஆர்வமும் காட்டினாள். சூரிய உதயத்தை கண்டு 5 அளவிற்கு அவள் தன்னை அர்ப்பணித்தும் இருந்தாள். ருக்மிணி தேவியின் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா துலாபார பக்திங்க. கண்ணன் எடைக்கு எவ்வளவு பொருள் வச்சாலும் திராசு சரியாகவே நிக்கல. ருக்மிணி யோசிச்சா. ருக்மிணி ஒரு துளசி இலையை எடுத்து கிருஷ்ணனை மனசார நினைச்சு அவருடைய பேரை அதுல எழுதிட்டு இன்னொரு திராசு தட்டுல வச்சா எடை சமமா காட்டியது. இதுதாங்க சரணாகதியின் மகிமைன்னு சொல்லலாம். சரணாகதி தத்துவத்துக்கு இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு கஜேந்திர மோக்ஷம். முதல பிடியில சிக்கிய கஜேந்திரன் என்ற யானையின் அபய குரலை கேட்ட உடனே நேரில காட்சி கொடுத்து யானைக்கு மோட்சம் அளித்தார் பகவான் விஷ்ணு. அதே போல திரௌபதி சரணாகதியை பார்க்க போனோம்னா திரௌபதி கௌரவர்களால சபையில துயிலுரியப்பட்டு அந்த நேரத்துல கிருஷ்ணனை கண்ணீரும் கமலையுமா கிருஷ்ணனை கை தூக்கி வணங்கி சரணாகதி அடைஞ்சா. கண்ணன் அவளிடம் மானம் காத்து ரட்சித்தான். சரி, இதெல்லாம் பேசும்போது ஆத்ம நிவேதனத்துக்கு எடுத்துக்காட்டாக கோபியரை சொல்லாம இருக்க முடியுமாங்க? அவர்கள் தங்களையே பகவானுக்கு அர்ப்பணிச்சவங்க. அவர்கள் விடும் மூச்சு சுவாசம் எல்லாமே கிருஷ்ணா தான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அவனுடன் இருக்க சமயம் எல்லாம் தங்களை மறந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். சரி, இவற்றையெல்லாம் கேட்ட உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? பற்றுதல் இல்லை என்றால் பகவானை அடையலாம். சரணாகதி அடைந்தால் துயரத்தில் இருந்து விடுபடலாம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நம்ம இப்ப பாகவத புராணத்துல எப்படி எல்லாம் பகவான் கிட்ட பக்தி பண்ணிருக்காங்க
அப்படிங்கிறத இந்த நவவித பக்தியின் மூலமா நம்மளுடைய அடியார்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த அளவுக்கு பக்தி வந்து நம்மளால இங்க பண்ணவும் முடியாது, இப்ப இருக்கின்றத ஒப்பிட்டு சொல்லவும் முடியாது. ஆனாலும் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு துளி ஏதாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி நம்ம உணர்ந்திருப்போம். என்னோட அனுபவத்துல பார்த்தா நம்மளுடைய சாரதா குருஜியை கூட நான் சொல்லுவேன். நம்மளுடைய என்எஸ்எம்ல உபன்யாசம் போட்டாலும் சரி, இல்ல நம்ம கிளாஸ் வகுப்பா இருந்தாலும் எதை சொல்லும் பொழுதும் அவங்களுடைய அந்த குருநாதரை எடுத்து எடுத்து அவங்க சொல்லும் பொழுது அவர்கிட்ட அவங்க நவவித பக்தியை எப்படி செலுத்திருக்காங்கன்றத வந்து நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. நம்மளும் வந்து பகவான் மேல கொஞ்சம் பக்தி பண்ணணும். ஒரு சிறு துளி நம்ம பக்தி பண்ணா கூட அவர் வந்து கருணை மழையை வந்து நம்ம மேல அப்படியே பொழிவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதனால நம்மளும் பகவான் கிட்ட நிறைய பக்தி பண்ணுவோம், அவரோட கிருப்பையை நம்ம வந்து வாங்கிப்போம். இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுது. இந்த நிகழ்ச்சி சிறப்பா அமையறதுக்கு உதவி பண்ண அடியார்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம நெல்லை சகசரநாம மண்டலிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். நன்றி. குருஜி வர முடியல, உங்க சூழ்நிலை காரணமாக வரல. இந்த பாகவதத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி கோகுலம் நியூஸ் அருமையா இருந்தது. மற்றும் நவவித பக்திய ஒவ்வொருத்தரும் விதவிதமா எக்ஸ்பிரஷன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இத திறம்பட செய்த திருமதி மஞ்சுளா கணேசன் மற்றும் அவர்களுடைய குழுவினருக்கு மண்டலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து முத்துலட்சுமி மேடம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம்.